நிக்கிறியா? சித்தி எனக்கு பசிக்குது, அதான் சாப்பாடு வச்சுட்டாங்களா? இவ்ளோ நேரம் கத்து கத்துன்னு கத்துனேன், அப்ப காது கேட்கல. இப்போ கொஞ்ச நேரம் படுத்தேன், உடனே வந்துருவீங்களே சாப்பாடு வச்சுட்டா இதை வச்சுட்டா அதை வச்சுட்டான்ட்டு. சித்தி சாரி சித்தி, எனக்கு இப்பதானே பசி வந்துச்சு, அதான் இப்போ வந்தேன். அப்பவே பசி வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களா, அப்பவே வந்து சாப்பிட்டுப்பேன். சரி நீ மட்டும் வந்துட்ட, அவளை எங்க? அவ இன்னும் கொஞ்ச நேரம் விளையாட போறேன்ட்டு விளையாண்டு நிக்கிறா. அவளும் காத்தியும் சேர்ந்துதான் விளையாண்டு இருக்காங்க. அவன் என் கூட வரல விளையாட. அது வேறயா? சரி உட்காரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சித்தி என்ன சாப்பாடு? பிரியாணி. ஐ பிரியாணியா? சிக்கனா மட்டனா? மட்டன். ஐயோ எனக்கு நல்லா பிடிக்குமா? அப்ப ஒரு தட்டு நிறைய போட்டு எடுத்துட்டு வாங்க. என்ன? ஆமா அப்படியே தின்னு சரிச்சிர மாதிரி. சரி எடுத்துட்டு வரேன், உட்காரு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச மட்டன் பிரியாணியும் செம்மையா இருக்குமா? இன்னைக்கு அது எல்லாத்தையும் காலி பண்ணிட வேண்டியதுதான், சூப்பரா இருக்கும். மட்டன் பிரியாணி இன்னுமா வரல? சீக்கிரமா வரலாம்ல, செம்ம டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுற வேண்டியதுதான். உங்க யாருக்கெல்லாம் மட்டன் பிரியாணி பிடிக்குமா இல்ல சிக்கன் பிரியாணி பிடிக்குமா? மட்டன் பிரியாணி பிடிச்சோம்னா ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க, சிக்கன் பிரியாணி பிடிச்சோம்னா எல்லோ கலர் ஹார்ட் கொடுங்க, சரியா? தீபிக்கு மட்டனை விட சிக்கன் தான் நல்லா பிடிக்கும், ஆனா எனக்கு மட்டன் பிரியாணி தான் சூப்பரா பிடிக்கும். அநேகமா தீபி வந்து ஏதாவது பண்ண போறான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவளுக்கு தான் மட்டன் பிரியாணி அவ்வளவா பிடிக்காதுல்ல. அப்புறம் இன்னைக்கு எதுக்கு மட்டன் பிரியாணி வாங்கினாங்களா அதானே தெரியல. சித்தி வந்ததுக்கு அப்புறம் கேப்போம், தீபிக்கு மட்டும் தனியா சிக்கன் பிரியாணி வாங்கி வச்சிருக்கீங்களா என்னன்ட்டு. சித்தி என்னாச்சு, இன்னைக்கு மட்டன் பிரியாணி வாங்கிட்டீங்க? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? உனக்கு தான் மட்டன் நல்லா பிடிக்குமே, சாப்பிடு. எனக்கு மட்டன் நல்லா பிடிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனா தீபிக்கு சிக்கன் தானே நல்லா பிடிக்கும், அவளுக்கு அப்ப சிக்கன் பிரியாணி வாங்கலையோ? ஏன் மட்டன் பிரியாணியாவே வாங்கிட்டீங்க? அதான் மேல 2 சிக்கன் வச்சிருக்கன்ல, அதை வச்சு அவ சாப்பிடுவா, நீ சாப்பிடு. அவ ஒருத்திக்காண்டி சிக்கன் பிரியாணி வாங்க முடியுமா? எல்லாருக்கும் வீட்ல மட்டன் தான் பிடிக்குது, இவ ஒருத்தி வந்து நின்னுக்கிட்டு சிக்கன் வேணும் சிக்கன் வேணும்னு கூட்டம் போட்டுட்டு கிடக்குறா. அப்ப தீபி வந்து எதுவும் சண்டை போட மாட்டாளோ? அதெல்லாம் அவ ஒண்ணும் சண்டைலாம் போட மாட்டா, நீ முதல்ல சாப்பிடு. சூப்பரா இருக்கு பிரியாணி, டேஸ்டா இருக்கு, வாசனை கூட நல்லா அழுது. நல்ல நிறைய நெய் ஊத்தி இருக்காங்க போல. நீங்க வீட்ல சமைக்கலையோ? இல்ல, உனக்கு பரிசு கிடைச்சதுல, அதான் உங்க சித்தப்பா கடையில இன்னைக்கு வாங்கி தந்தாரு, அதனாலதான் உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி வாங்கியிருக்காரு. அவகிட்ட எதுவும் சொல்லிட்டு போயிடாத, சரியா? ஓஹோ அப்படியா, அதானே பார்த்தேன். நீங்க எப்பவுமே 2 பிரியாணி சேர்த்து தானே வாங்குவீங்கன்ட்டு, இன்னைக்கு என்னடா சிக்கன் வாங்காம மட்டன் மட்டும் வாங்கிருக்கீங்களான்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. சித்தப்பா கிட்ட நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க, சரியா? நான் தீபி கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். சரி சாப்பிடு முதல்ல, பேசிக்கிட்டே இருப்பாள்வ. பூமாரி பாத்ரூம்ல கொஞ்ச நேரம் குளிக்க முடியல, அங்க வந்து கத்திட்டு நிக்கிற அஞ்சலி சாப்பாடு வச்சுட்டான்ட்டு. ஆமா நானும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தேன், என்கிட்டே வந்து கத்திக்கிட்டு தான் நின்னா. சரி சரி நீ எங்க போயிருக்கேன்னு தெரியலையேன்ட்டு நான் சாப்பாடு வச்சு கொடுத்தேன். இன்னொரு கழுதை எங்க சுத்த போய்க்குன்னு தெரியலையே. சித்தி நீங்க குளிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, சாப்பாடு நல்லா பசிச்சுக்கிட்டே இருந்துச்சு தெரியுமா, அதான் கேட்டேன் பாத்துக்கோங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு ஒரு நேரங்காலம் இல்ல. ஒன்னு அப்பவே அஞ்சலி வந்து சாப்பிடவான்னு கூப்பிட்டால, லீவு விட்டா போதுமே உடனே வாசல்ல கிடந்து விளையாடுறது. இப்பெல்லாம் பிள்ளைங்க வெளியே போக முடியல, இதுங்க என்னன்னு பார்த்தா அங்கங்க போயிட்டு கிடக்குதுங்க. வீட்டை விட்டு வெளியே போனாலே பயமால இருக்கு அஞ்சலி. அதானே இப்ப நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன், பிள்ளைங்கள வெளியே அனுப்பவே பயமால இருக்கு. என்ன பண்றது, நம்ம நாடுல அப்படி இருக்கு, இன்னும் திருந்துற மாதிரி இல்ல. எப்பதான் திருந்துமோன்னு தெரியல. சின்ன பிள்ளைங்கள்லாம் அம்மா கூட தான் வெளியே போகணும், தனியா தனியா வெளியே போக போய் தான் இப்படிப்பட்ட தப்பெல்லாம் நடக்குது. அந்த தப்பு செய்யறவங்கள நம்மளால திருத்த முடியல, நம்ம பிள்ளைங்களையாச்சும் நம்ம பாதுகாத்து வச்சிருக்கணும்ல. ஆமா கரெக்டா சொன்ன பாத்தியா. கொஞ்சம் வெகு தொலைவுல எல்லாம் இப்போதைக்கு யாரும் பிள்ளைங்களை விளையாட அனுப்பவே கூடாது. இப்ப யாரையும் நம்ப முடியல, பக்கத்து வீட்டுக்காரனையும் நம்ப முடியாது, எழுத்த வீட்டுக்காரனையும் நம்ப முடியாது. அந்த காலத்துல நம்ம எங்கெல்லாம் போய் விளையாண்டுட்டு வருவோம் கிராமத்துல. ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சா அஞ்சலி, நம்ம அம்மா நம்மள தேடி கூட வர மாட்டாங்க, நம்ம அழகா வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். ஆனா இப்ப பாரு என்னெல்லாம் தப்பு நடக்குன்ட்டு. எல்லாம் போன் வந்து வேலை, போனை பார்த்து பார்த்து எல்லா பிள்ளைங்களும் வம்பா போயிடுதுங்க. சின்ன வயசுல நம்ம கையில யாராச்சும் போன் தந்தாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அம்மா நமக்கு போன் எடுத்து தந்தாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க அப்படியே இருக்குதுங்க, இந்த நண்டு சுண்டெல்லாம் கையில போனை வச்சிருக்குதுப்பா. இப்படி எல்லாம் பிள்ளைங்களுக்கு போனை கொடுக்க கூடாது. அதுவும் கரெக்ட் தான், இப்போ உள்ள காலம்ல அப்படி இருக்கு, என்ன பண்றது? நம்ம இருந்த மாதிரி இப்ப மூஞ்சி கொடுத்து கூட பிள்ளைங்க பேச மாட்டேங்குதுங்க, போனே தான் பார்த்துட்டு கிடக்குதுங்க எப்ப பார்த்தாலும். போனை நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்க. இப்போ என்ன செய்யறது? பெரிய பசங்களும் போனை பார்த்தா கெடுறாங்க, சின்ன பிள்ளைங்களும் போனை பார்த்தா கெடுதுங்க.
வந்து முடியுது. இந்த சின்ன பிள்ளைங்க வாயிலா பூச்சிங்க, அதுங்க என்ன செய்யுங்க அஞ்சலி? ஏன் நம்ம நாட்டுல இப்படி இருக்கானுவ? அப்படிதான் இருக்காங்க பூமாரி. என்ன செய்ய முடியும்? நம்ம நாட்டெல்லாம் நம்மளால திருத்த முடியாது. நம்ம பிள்ளைங்களை நம்மள முடிஞ்ச விட பாதுகாப்பா வச்சுக்கிடணும். என்ன பண்றது? கரெக்டா சொன்ன பூமாரி. இங்க பாரு, வெகு தொலைல எல்லாம் எங்கேயும் விளையாடலாம் போக கூடாது, புரியுதா? சித்தி, நாங்கெல்லாம் இங்கதான் விளையாட போவோம். அதுவும் இல்லாம எங்களுக்கு குட் டச் பேட் டச்லாம் எங்க டீச்சர் நல்லாவே சொல்லி தந்திருக்காங்க. யாராச்சும் அப்படி பண்ணாங்கன்னு வையா, நல்லா மூஞ்சிலே குத்திடுவோம். அப்படி எல்லாம் சொல்லாத, நாங்க சொன்னதை மட்டும் கேளு. ரொம்ப அதிக பிரசங்கியால பேசுதுங்க இப்போ உள்ள பிள்ளைங்க. அதானே, சொன்னதை மட்டும் கேளு. இங்க கூடி விளையாடு. குத்திடுவேன் வச்சிருவேன்லாம் சொல்லாத, புரியுதா? சித்தி, எங்க டீச்சர்லாம் எங்களை நல்ல தைரியமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, தெரியும்ல? அதுவும் கரெக்ட் தான். பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி வளர்க்கறதோட தைரியத்தையும் சொல்லி வளர்க்கணும். இந்த கழுதை இன்னும் வந்துச்சான்னு பாரு. எங்க போயிருக்குன்னு தெரியலையே. இன்னைக்கு வரட்டும், கையும் காலையும் முறிச்சு போடுறேன். என்கிட்ட சொன்னா நான் ஒரு 5 நிமிஷம் சென்னு விளையாண்டுட்டு வரட்டான்ட்டு டிபி என்கிட்ட கேட்டா சித்தி. அதானே, அவளுக்கு 5 நிமிஷம் என்னன்னு தெரியும் கணக்கு. இன்னும் மணி பார்க்க தெரிஞ்சா தானே. பூமாரி, உன் பேட்டை யார் எடுத்து வைக்கிறதா? உன் இஷ்டமான போட்டுட்டான்ட்டா. அப்புறம் எங்க வந்து திட்டுறதுக்கா? ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத, சரியா? என் குழந்தை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. அது கார்த்தி குழந்தைன்னு நினைக்க. அப்படியா? அவன் உன் குழந்தைன்னு சொன்னா? என் குழந்தைலாம் கிடையாது. எடி, சாப்பிடுறியா? எவ்வளவு நேரம் வெளியே போய் விளையாண்டுட்டு வர்றடி. ஒழுங்கா இனிமே சீக்கிரம் வீட்டுக்கு வர்ற பழவு. சரி, என்னது சாப்பாடு? மட்டன் பிரியாணி. யார கேட்டு நீ இன்னைக்கு மட்டன் பிரியாணி பண்ண? எனக்கு தான் சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும், உனக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் எதுக்கு பண்ணியா? ஏடி, வாய் இருக்காது சொல்லிட்டேன். சிக்கனுக்கு பாரு, 2 பீஸ் வச்சிருக்கேன். உனக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் மேல. அதை வச்சு சாப்பிடு. மட்டன் பிரியாணி தான் இன்னைக்கு கிடைச்சிச்சான் கடையில. சும்மா ஓவரா பேசிட்டு கிடப்பா. எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சரியா? எனக்கு மட்டன் பிரியாணி பிடிக்காதுன்னு தெரியும்ல. அந்த ரைஸ் எனக்கு வாங்கல வரும். அப்படியெல்லாம் ஒண்ணும் வராது. இரு, ஒரு தட்டையில எடுத்து போட்டு கொண்டு வர்றேன். சித்தி, நீ யாச்சும் சொல்லக்கூடாதா? எனக்கு தான் பிடிக்காதுன்னு நல்லா தெரியும்ல உனக்கு. அதுக்கு மீதியே எங்க அம்மாவை பாத்தியா மட்டன் பிரியாணி வாங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடு. சாப்பிட்டதுனால ஒண்ணும் குறைஞ்சிட மாட்டேன். சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காது, சரியா? எரிச்சலா இருக்கு எனக்கு மட்டன் பிரியாணி பார்த்தாலே. எனக்கு நல்லா தெரியும் பூமாரிக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும்னு நீங்க எல்லாரும் வாங்கியிருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்க அப்பா கிட்ட போய் கழுவோடு. ஏடி, இன்னா அங்கன உட்காரு. இன்னொரு சேர் கிடக்கு பாரு, உட்கார்ந்து சாப்பிடுடி. அம்மா, உண்மையிலே சொல்லு, நீ பூமாரிக்கு பிடிக்கும்ங்கிறதுக்காண்டி தானே இந்த பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கு. ஏடி, அப்படியெல்லாம் கிடையாதுடி. உங்க அப்பா தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. சிக்கன் பிரியாணி கிடைக்கலன்னு உனக்கு 2 பீஸ் வேற வச்சு வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ பூமாரிக்காண்டி தான் வாங்கியிருக்க, எனக்கு நல்லா தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியா? எனக்காண்டிலாம் ஒண்ணும் வாங்கல. ரொம்ப பேசாத. அப்படிதான் பேசுறேன், சரியா? அப்படி பேசினா நானும் திருப்பி பேசுவேன். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. எனக்கும் வாய் இருக்கு. பூமாரி, இது எங்க இருந்து வந்துச்சு இந்த பழக்கம்? அமைதியாரு. என்ன மட்டும் எப்ப பார்த்தாலும் சொல்லாதீங்க, சரியா சித்தி? அவ மட்டும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா. எனக்கு பிரியாணி வேணாம், ஒண்ணு வேணாம். நீயே வச்சுக்கோ. சித்தி, அத எதுக்குடி கொட்டுன? இப்போ அப்படிதான் கொட்டுவேன். ஏடி, ஏன்டி இப்படி பண்ற? ச்சே, வம்பா போயிடுச்சே. நல்லா போகட்டும். எனக்கு எந்த சாப்பாடு வேணாம், சரியா? அவளுக்கு பிடிக்கும்னு நீங்க இன்னைக்கு மட்டன் பிரியாணி வாங்கிருக்கீங்கல்ல, அவளுக்கு மட்டும் கொடுங்க. எனக்கு சாப்பாடு வேணாம். ஏடி, நில்லு. நிக்கிறியா இப்படி? சரி விடு, போகட்டும். இதை எடுத்து வை. அவளுக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியும்லடி. அவளுக்கு ஒரு பார்சல் சிக்கன் பிரியாணி வாங்கி தொலைக்க வேண்டியனே. இந்த வீட்ல சண்டை வர்றதே நீ தான் காரணம், முதல் காரணம். ஆமா, நான் என்னத்த கண்டேன்? இந்த மனுஷன்ல வாங்கி கொண்டு வச்சிருக்காரு. எனக்கு ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது மட்டன் பிரியாணின்ட்டு. சரி விடு, அவ கோவம்லாம் கொஞ்ச நேரம் தான். பசி எடுத்தா தன்னால வருவா. ஆமா, அதானே, தேவனா வரட்டுமே. ஓவர இதுகளெல்லாம் நமக்கு செல்லம் கொடுக்க போய் தான் இப்படி வந்து நிக்குதுங்க. நல்லா அடிச்சு நொடிச்சு வளர்த்துருக்கணும். காலம்லாம் தப்பி போயாச்சு. இப்பெல்லாம் அடிக்க முடியாது, திருப்பி அடிச்சிட போறீங்க.